Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி செட்டிப்பாளையம் சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது ஜுகினி மில்க் கோவா. அதாவது என்னன்னா ஜுகினி வந்து ரெண்டு கலர் இருக்குது, அதாவது க்ரீன் கலர் இருக்குது, எல்லோ கலர் இருக்குது. நம்ம இன்னைக்கு எல்லோ கலர் எடுத்துருக்குறோம், அதாவது மஞ்சள் கலர் எடுத்துருக்குறோம். மஞ்சள் வந்து எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு நம்ம வந்து நல்லா கிரேட் பண்ணிக்கணும். அதாவது என்ன ரெண்டும் மிக்ஸ் பண்ணி செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி மஞ்சள் மட்டும் எடுத்துகிட்டு கிரேட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து என்னென்னா ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க, 1/2 லிட்டர் இருந்தாலே போதும். இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் அல்லது ஸ்வீட்லெஸ் கோவாவும் நம்ம எடுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பால் பவுடர் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்லா பால்லேயே நல்லா வேக வச்சுட்டு பால் பவுடர் ஆட் பண்ணணும், அதாவது கன்சிஸ்டன்சி வந்து திக்காகிறதுக்கு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ செய்ய போகிறது ஜுக்கினி பால்கோவா. ஜுக்கினியை வந்து நம்ம நல்லா வந்து துருவி வச்சுருக்குறோம். இந்த மாதிரி துருவி வச்சுக்கலாம், நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்தது என்னென்னா பால் வந்து 1/2 லிட்டர் எடுத்துக்கலாம், ஃபுல் மில்க் க்ரீம் எடுத்துக்கலாம். இது கூட நம்ம பால் பவுடர் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். முந்திரி வந்து ஒரு 20 முந்திரி, இதை வந்து நெய்யில் வறுத்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பால் வந்து காய்ச்சியாச்சு. இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம், அதாவது ஜுக்கினியை போட்டு வேக வச்சுக்கலாம். இதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால்லேயே நல்லா வெந்ததுன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நல்லா வேகட்டும். இது கூட ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டும். இது கூட நம்ம மில்க் பவுடர் எடுத்துக்கலாம். மில்க் பவுடரை தண்ணியில் கொஞ்சம் கரைச்சிக்கலாம். அப்படியே போட்டால் என்ன ஆகுனா கொஞ்சம், அதாவது கட்டியாக பிடிக்கும். ஜுக்கினி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம பால் பவுடர் கொஞ்சமாக தண்ணி கலக்கி வச்சுருக்கிறோம், இதை ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இதாகும், அதாவது என்னென்னா கட்டி ஆகிடும். அதனால் நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் நல்லா திக்காக வரும். இது நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்து நீங்கள் 100 கிராம்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணாலே போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை வந்து சிம்மில் வச்சுட்டு இது ஒரு 10 மினிட்ஸ் ஆகணும். 10 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம நெய்யில் முந்திரி தாளித்து கொட்டிக்கலாம். 10 மினிட்ஸ் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பால் வந்து நல்லா சுண்டி இந்த பதத்துக்கு வந்துடுச்சு. இதுக்கு வந்து நம்ம கீ வந்து இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணல. மில்க் பவுடர், பால் இந்த 2 தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம முந்திரி தாளிச்சுக்கலாம். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு வந்து ஜாஸ்தி தேவையில்லை. பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சுருண்டு வர பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு பவுலில் மாற்றிட்டோம். இப்போ நம்ம ஜஸ்ட் குழி பண்ணிக்கலாம். வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம். சுவையான ஜுக்கினி பால்கோவா ரெடி. ஜுக்கினி பால்கோவா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கோபி சுதாவில் ரெசிபீஸ் மட்டும் பார்க்கணுன்னா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள்.